அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளோட, ஏன்னா அவ்வளோ ஆகர்ஷணமான ஒரு இடம், ஆகர்ஷண சக்தி பெற்ற ஒரு இடம். அங்கே வந்து நம்மளோட மனசை அப்படியே டம்ப் பண்ணி விட்டுரும், அதாவது வெறுமையாக்கி விட்டுரும். அப்போ நம்ம என்ன யோசிச்சு வந்தோமோ அந்த இடத்துல நமக்கு மறந்துடும், திருப்பி நீங்கள் வரணும். இதுதான் இந்த கோயிலோட ஒரு ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டு. இந்த கோயிலோடது இதுதான். நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ கிட்ட போகும்போது உங்கள் கோரிக்கை மறந்துடும். அப்போ திருப்பி நீங்கள் பெருமாளை தரிசிக்க உள்ளே வரணும். அப்போது இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக முதல்ல உங்கள் மனசை கொஞ்சம் ஓரளவுக்கு அதை சரி பண்ணிக்கிட்டு, ஓரளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அவரை அவரை பற்றின ஒரு தியானமோ ஒரு இதுவோ மேற்கொண்டுட்டு என்ன கோரிக்கையோ அதை ரொம்ப தெளிவாக உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சரிவர நின்று உங்கள் கோரிக்கையை அவர்கிட்ட வச்சுட்டு வர முடியும். இப்படி யாரெல்லாம் ஒருநிலைப்படுத்திட்டு அவங்க கோரிக்கையை கொண்டு போய் பெருமாள்கிட்ட வைக்கிறாங்களோ அவங்க கோரிக்கை தான் ஃபஸ்ட்டு நிறைவேறும். இதை நீங்கள் ரொம்ப அனுபவபூர்வமாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி திருப்பதி கோயில் போயிட்டு அதே மாதிரி வரச்ச உங்களுக்கு ஏகப்பட்ட அங்கே ஜீவராசிகள் நிறைய பேர் இருப்பாங்க. முடிந்த வரைக்கும் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது உணவு அளிச்சுட்டு நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பெருமாளோட அருள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நான் சொன்ன இந்த வழிமுறையில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும்.